Hi cuties, welcome back to my channel. This is Intuitive Energy Psychic Tarot Card Reader. I'm Jay. Today topic உங்கள் loved oneோட current feelings towards you. பார்க்கலாமா? வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி I strongly feel about your relationship. உங்களுக்கு குட்டியாக ஏதோ ஒரு hope கிடச்சிருக்கு about your relationship. I feel it. Let's see. See this person name 3 times. Let's see their current feelings towards you. See bottom of the deck, Queen of Wands. This person secretly watching you. You could be fire sign, you are dealing with fire sign. You could be earth sign, you are dealing with earth sign. Taurus, Virgo, Capricorn, Aries, Leo, Sagittarius. I'm getting water sign, Cancer, Scorpio, Pisces. நீங்கள் யாரெல்லாம் நோட்டீஸ் பண்ணீங்க தெரியல, ரீசெண்ட் டேஸில் எர்த் சைன் அதிகமாக வந்துட்டுருக்கு ரீடிங்கில். டாரஸ், விக்ரோ, கேப்ரிகான். நான் டெய்லி செக் பண்ணுறேன், வை எர்த் சைன் அதிகமாக வந்துட்டே இருக்குது. நீங்கள் எர்த் சைன் ஆர்எல்ஸ் நீங்கள் டீல் பண்ணிகிட்ருக்க பர்சன் எர்த் சைனாக இருக்காங்கன்னா யூனிவர்ஸ் உங்ககிட்ட ஏதோ கன்வே பண்ணணும்னு நினைக்கிறாங்க. யூனிவர்ஸ், ஏஞ்சல்ஸ் உங்ககிட்ட ஏதோ கன்வே பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நோட் பண்ணுங்கள். மே மந்த் சம்திங் ஹேப்பன்ட் இன் யோர் ரிலேஷன்ஷிப், நோ கான்டாக்ட் ஃபைட். மே மந்த்லேருந்து உங்கள் ரிலேஷன்ஷிப் சரியாக போகிருக்காது. நீங்கள் எவ்வளவோ ட்ரை பண்ணியிருப்பீங்க உங்கள் பர்சன் கிட்ட பேசுகிறதுக்கு, கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு. அவங்க உங்ககிட்ட பேசியிருக்க மாட்டாங்க, கன்வின்ஸ் ஆகியிருக்க மாட்டாங்க. கம்ப்ளீட் நோ கான்டாக்ட் பார்க்க முடியுது. ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே இருந்திருக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில். நான்-ஸ்டாப் டிஸ்டர்பன்ஸ், ட்ரபிள், ஓவர் திங்கிங், கன்ஃபியூஷன், ஃப்ரஸ்ட்ரேஷன், டிப்ரெஷன், ஆன்சைட்டி, வாட் எவர் இட் இஸ். சம்திங் உங்களை ஏதோ பிளாக் பண்ணிகிட்ருக்கு. பிளாக்கேஜஸ் நிறைய இருக்குது இந்த கனெக்ஷனில். நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கீங்க உங்கள் பர்சன்கிட்ட பேசுகிறதுக்கு. நீங்கள் பேச ட்ரை பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு அது ஒர்க் ஆகியிருக்காது, ஃபேவராக இருந்திருக்காது. லாட்ஸ் ஆஃப் ரிஜெக்ஷன், ஃபெயிலியர்ஸ், ரன்னர் அண்ட் சேசர் எனர்ஜி. உங்கள் லவ்டு ஒன் ரன்னர், நீங்கள் சேசர். எப்போ இந்த நோ கான்டாக்ட் எண்ட் ஆகும், சைலன்ஸ் எப்போ பிரேக் ஆகும்னு நீங்கள் ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. யூ வெயிட்டிங் ஃபார் கிளாரிட்டி. அட்லீஸ்ட் எனக்கு கிளாரிட்டி கிடைச்சா போதும், எனக்கு ரீசன் கிடைச்சா போதும்னு நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க. ஸ்டில் நவ் உங்களுக்கு எதுவுமே கிடைக்கல, ஒரு ரெஸ்பான்ஸ் கூட கிடைக்கல உங்கள் பர்சன் சைட்லேருந்து. இந்த பர்சன் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாலும் கிளியராக பண்ணியிருக்க மாட்டாங்க. சடன் நோ கான்டாக்ட், ஸ்ட்ராங் ஃபைட், மேஜர் காம்ப்ளிகேஷன். ஒரு சொல்யூஷனே உங்களுக்கு கிடைக்கல சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு. உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குன்னா அன்கிளியர் மைண்ட் செட். இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்து உங்கள் பர்சன் கிவ் அப் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஓகே, கிவ் அப் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. நோ கான்டாக்டை பிரேக் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஐ திங்க் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் லவ்டு ஒன் இந்த ரிலேஷன்ஷிப் விட்டு வாக்கவே பண்ணலை. அவங்க நோ கான்டாக்டை பிரேக் பண்ண மாட்டாங்க. தே ரியலி வாண்ட் டு பி வித் யூ. நோ கான்டாக்டை பிரேக் பண்ணி உங்ககிட்ட அகெயின் பேச மாட்டாங்க, அப்ரோச் பண்ண மாட்டாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க, இவங்க ஏன் அப்ரோச் பண்ண மாட்டாங்க, ஏன் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கே ஒரு டவுட் இருந்திருக்கும், ஏன் இவங்க அப்ரோச் பண்ண மாட்டாங்கன்னா அவங்க எனர்ஜிஸ் ரொம்பவே லோவாக இருக்குது. அவங்க கரண்ட் எனர்ஜி டுவர்ட்ஸ் யூ, ஷுட் ஆர் ஷுட் ஐ நாட், நான் இப்போ ரீகன்சிலேஷன் பண்ணணுமா இல்லை வேண்டாமா, அந்த ஒரு எனர்ஜிஸில் இவங்க இருக்காங்க. டபுள் மைண்டட். சம்டைம்ஸ் இவங்களுக்கு ரீகன்சிலேஷன் பண்ணணுன்னு இருக்குது. ஆஃப்டர் தட் இல்லை ரீகன்சிலேஷன் வேண்டாம், நான் நோ கான்டாக்ட்லேயே இருந்துக்கிறேன்னு இவங்க எனர்ஜிஸ் சேஞ்ச் ஆகுது. உங்கள் எனர்ஜிஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். தட்ஸ் வை இந்த பர்சன் கன்ஃபியூஸ்டாக இருக்காங்க.
I'm getting the word campfire, resort, hill station, cold area place, vacation trip. நீங்கள் ரெண்டு பேரும் ஹில் ஸ்டேஷன், கோல்ட் ஏரியா பிளேஸ் விசிட் பண்ணியிருப்பீங்க, வெக்கேட் பண்ணியிருப்பீங்க. உங்கள் லவ்டு ஒன் அகெயின் ரீக்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அகெயின் உங்கள் கூட ஹாலிடே வெக்கேஷன் ட்ரிப் போகணுன்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. நாஸ்டாலஜிக் பாஸ்ட் மெமரிஸ் அவங்க வந்து ரீக்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, திங்க் பண்ணுறாங்க. மெமரிஸ் பிரிங் பேக் அகெயின். உங்கள் லவ்டு ஒன் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஒய் மீன்ஸ் அவங்களுக்கு தெரியும் நீங்கள் மூவ் ஆன் பண்ண மாட்டீங்கன்னு அவங்களுக்கு தெரியும். தட்ஸ் வை இந்த பர்சன் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, வெரி ஸ்டபான். திஸ் பர்சன் டெஃபினெட்லி யங்கர் தென் யூ. ஐம் கெட்டிங் த வேர்ட் பில்லோ டாக்ஸ், டெடி பியர், holding a pillow or holding a teddy bear, hugging a pillow, hugging a teddy bear. Pillow talks. நீங்கள் உங்கள் லவ்டு ஒன் கூட நைட் டைமில் அதிகமாக பேசக்கூடிய ஒரு பர்சனாக நீங்கள் இருப்பீங்க. நைட் டைம் லவ்வர்ஸ். நான் ஏன் நைட் டைம் லவ்வர்ஸ் சொல்கிறேன்னா, நீங்கள் எப்போவுமே உங்கள் லவ்டு ஒன் கூட நைட் டைமில் தான் பேசுவீங்க, நைட் ரைட். பில்லோ டாக்ஸ் பார்க்குறப்போ நீங்கள் பில்லோ ஆர் டெடி பியர் உங்கள் பர்சன் நினச்சி நீங்கள் அந்த பில்லோ கிட்ட பேசுகிறது, டெடிபியர் கிட்ட பேசுகிறது, அந்த மாதிரி நீங்கள் பண்ணியிருப்பீங்க. எவ்ரி டைம் உங்கள் லவ்டு ஒன் கிட்ட பேசுகிறப்போ பில்லோவை ஹோல்ட் பண்ணிவிட்டு, டெடிபியரை ஹக் பண்ணிவிட்டு, நீங்கள் உங்கள் லவ்டு ஒன் கூட டெக்ஸ்ட் பண்ணுறது, கால் பேசுகிறது, அந்த மாதிரி குட்டி குட்டி திங்ஸ் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. பில்லோ டாக்ஸ் பார்க்க முடியுது. உங்கள் லவ்டு ஒன் நினச்சி நீங்கள் அந்த பில்லோ கிட்ட பேசுகிறது, உங்கள் ஃபீலிங்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது, உங்கள் சேட்னஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது. லைக் ப்ளீஸ் கால் மீ, அன்பிளாக் மீ, ஐ லவ் யூ ஸோ மச், ஐ மிஸ் யூ, ஐ எம் வெயிட்டிங் ஹியர். அந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருப்பீங்க பில்லோ கிட்ட. உங்கள் பர்சன் எனர்ஜீஸை நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஐ ஃபீல் யூ கைஸ். உங்கள் பர்சனும் இந்த மாதிரி பண்ணுறாங்க, பில்லோ ஹோல்ட் பண்ணுறது, லைக் தட் க்ரேசி. I see your madness love. உங்கள் லவ்டு ஒன் எனர்ஜிஸ் எப்படி இருக்குன்னா, மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங் தேர் ஆர் ஓகே. நைட் வரப்போ மட்டும் they can't, emotionally down. See this person is really into you. Lot of attraction, desiring, future planning. உங்கள் லவ்டு ஒன் ஃப்யூச்சர் பிளானிங் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன ஃப்யூச்சர் பிளானிங் பண்ணிகிட்ருக்காங்கன்னா, அவங்க கெரியர் பற்றி அவங்க ஃபோக்கஸ்டாக இருக்காங்க. அண்ட் தென் ஆஃப்டர் மேரேஜ் எப்படி இருக்கணும், அந்த ஒரு பிளானிங் இவங்களுக்கு இருக்குது. தே ஆர் டூ யங். ஐ see here உங்கள் லவ்டு ஒன் கிட்டேருந்து உங்களுக்கு சில சைன்ஸ் கிடச்சிருக்கும், ஃபீலிங்ஸ் இருக்க மாதிரி, ஆர் எல்ஸ் யூனிவர்ஸ் உங்களுக்கு சைன்ஸ் காட்டியிருப்பாங்க, ஷோ பண்ணியிருப்பாங்க. ஆல்ரெடி நீங்கள் சைன்ஸ் நோட்டீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. தேர் ஆர் டிஃப்ரெண்ட், யூனிக். நீங்கள் உங்கள் லைஃப்பில் நிறைய பர்சன் மீட் பண்ணியிருப்பீங்க. இந்த பர்சன் மட்டும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கேரக்டர், ரொம்ப டிஃப்ரெண்ட் ஃபீலிங்ஸ் இந்த பர்சன் கிட்டேருந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும். டிஃப்ரெண்ட் வைப். இந்த ஒரு பாண்டிங் நீங்கள் யார்கிட்டையும் ஃபீல் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸ்ட்ராங் பாண்டிங் பார்க்க முடியுது. யுவர் பர்சன் இஸ் கம்மிங் பேக். ஐம் கெட்டிங் த வேர்ட் ஹாப்பி டியர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் லவ்டு ஒன் உங்ககிட்ட அகெயின் பேசுகிறப்போ, பேட்சப் பண்ணுறப்போ, ரீகன்சிலேஷன் பண்ணுறப்போ, யூ கெட் tears coming into your eyes. Happy tears. You are longing for reconciliation. Oh God. You really want இந்த பர்சன் உங்கள் லைஃப்பில் இருக்கணும். நீங்கள் எவ்வளோ எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போக ரெடியாக இருக்கீங்க. You really want this person come into your life. பட் ஹெசிடேஷன் உங்களுக்கு இருக்குது. அட் த சேம் டைம் உங்களுக்கு ஹெசிடேஷன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், 99% உங்கள் லவ்டு ஒன் அகெயின் உங்கள் லைஃப்பில் வரணும், உங்களுக்கு அப்ரோச் பண்ணணும், லாங் டேர்ம் கமிட்மெண்ட்ஸ் உங்களுக்கு தரணும்,
ரீகன்சிலேஷன் பண்ணணும், ஹாப்பியாக இருக்கணும்னு உங்களுக்கு விஷ் இருக்குது. 1% உங்களுக்கு டவுட் இருக்குது. அகெயின் இந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே போனால் நம்ம சஃபர் ஆகுவோமா, ஹர்ட் ஆகிடுவோமா, அகெயின் நோ கான்டாக்ட் வருமா, இந்த பர்சன் லாங் டேர்ம் கமிட்மெண்ட்ஸ் தருவாங்களா, இல்லை என்ன சீட் பண்ணிடுவாங்களா, சில டவுட்ஸ் அண்ட் ட்ரஸ்ட் இஷ்யூஸ் உங்களுக்கு உங்கள் லவ்ட் ஒன் மேலே இருக்குது. 1% ஹெசிடேஷன் பார்க்க முடியுது உங்கள் சைடில் இருந்து. அகெயின் இந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே போகலாமா வேணாமான்னு உங்களுக்கு டவுட் இருக்குது. 99% உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே போகணுன்னு விஷ் இருக்குது. யூ ரியலி லவ் திஸ் பர்சன். 1% அந்த டவுட் வந்து உங்களோட மென்டல் பீஸை டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கு, அது பார்க்க முடியுது. தேர் ஏஜ் குட் பி 29, 37, 26. Your age could be 33, 39, 36, 27. Letter U V L N I T E R. Birth months September, November, Feb, June, July, August. They like the way you are. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இன்செக்யூராக ஃபீல் பண்ணியிருப்பீங்க. உங்கள் லவ்ட் ஒனுக்கு உங்ககிட்ட இருந்து சில விஷயங்கள் பிடிக்கல, நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும், அந்த மாதிரி நீங்கள் இன்செக்யூராக ஃபீல் பண்ணியிருப்பீங்க. பட் உங்கள் லவ்ட் ஒனுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கக்கூடாது, நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கவே வேண்டாம். பிகாஸ் they like the way you are. நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அவங்களுக்கு அது ரொம்பவே பிடிச்சிருக்கு. உங்கள் லவ்ட் ஒனுக்கு ஏன் உங்கள் மேலே அட்ராக்ஷன் க்ரியேட் ஆகிருக்குன்னா, யூ ஆர் அ நேச்சர் பர்சன். நீங்கள் எப்போவுமே நேச்சுரலாக இருப்பீங்க, ஃபீலிங்ஸை ஹைட் பண்ண மாட்டீங்க, அவங்கக்கிட்ட எல்லாமே ஷேர் பண்ணுவீங்க, அவங்க கூட ஆனஸ்டாக இருப்பீங்க, ஓப்பனப்பாக இருப்பீங்க. அவங்களுக்கு அவ்வளோ அட்ராக்ஷன் உங்கள் மேலே க்ரியேட் ஆகிருக்கு. உங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ், பர்சனாலிட்டி, வே ஆஃப் டாக்கிங், இந்த பர்சன் உங்ககிட்ட இம்ப்ரெஸ் ஆகியிருக்காங்க. நீங்கள் இன்செக்யூராக ஃபீல் பண்ணுறப்போ உங்கள் லவ்ட் ஒன் உங்ககிட்ட சிம்பிளாக இதை சொல்லியிருப்பாங்க, நீ எதுவும் சேஞ்ச் பண்ணிக்க வேண்டாம், எனக்கு நீ எப்படி இருக்கியோ எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இட்ஸ் அ ஜென்ரல் ரீடிங். உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறத மட்டும் எடுத்துக்கோங்க. ரெஸ்னேட் ஆகலைன்னா லிவ் இட் ரெஸ்ட், ஸ்கிப் பண்ணிடுங்க. தே ரியலி லைக் யூ. 444, 777, 888 அண்ட் 00 ஏஞ்சல் நம்பர்ஸ் நீங்கள் கண்டினியூஸாக பார்க்குறீங்க. உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், நீங்கள் மட்டும்தான் மிஸ் பண்ணுறீங்க, நீங்கள் மட்டும்தான் லவ் பண்ணுறீங்க, ஒன் சைடடாக இருக்குது, அந்த மாதிரி ஒரு ஃபீல்ஸ் உங்களுக்கு இருந்திருக்கும். அப்படி இல்லை, உங்கள் லவ்ட் ஒன்னும் உங்களை மிஸ் பண்ணுறாங்க. தே ரியலி லைக் யூ, லவ் யூ, மிஸ்ஸிங் யூ வெரி பேட்லி. உங்கள் லவ்ட் ஒன்னும் ஏஞ்சல் நம்பர்ஸ், டேரோட் பார்க்குறாங்க. இங்கே பார்க்குறப்போ பியூட்டிஃபுல் ரிலேஷன்ஷிப்போட பேஸ் பிரேக் ஆகிடுச்சு, கிராக் ஆகிடுச்சு. எப்படி அகெயின் இந்த ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணுறது, ரீபில்ட் பண்ணுறதுன்னு நீங்கள் திங்க் பண்ணிகிட்ருக்கீங்க. பேட்சப் ஆனதுக்கப்புறம் இந்த வைப் இருக்குமா, இந்த பாண்டிங் இருக்குமா, இந்த கனெக்ஷன் இருக்குமா, அந்த டவுட் உங்களுக்கு இருக்குது. உங்கள் ரிலேஷன்ஷிப்போட ஃபவுண்டேஷன் பிரேக் ஆகிருக்கு. பியூட்டிஃபுல் ரிலேஷன்ஷிப் காய்ஸ். வை, வாட் ஹேப்பன்? நோ கான்டாக்டை பிரேக் பண்ணணுன்னு உங்கள் லவ்ட் ஒன் நினைக்கல, அவங்க ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்காங்க. தட்ஸ் வை உங்கள் லவ்ட் ஒன் நோ கான்டாக்டை பிரேக் பண்ண மாட்டுறாங்க. பட் உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறாங்க. வை உங்கள் லவ்ட் ஒன் உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறாங்கன்னா, அவங்க டிப்ரெஷனில் இருக்காங்க. உங்ககிட்ட பேசுகிறப்போ அவங்க கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுவாங்கன்னு உங்ககிட்ட பேச ட்ரை பண்ணுறாங்க. ஐ திங்க் இந்த பர்சன் சூன் உங்ககிட்ட பேசுகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஐ see here உங்கள் லவ்ட் ஒனுக்கு எவ்வளோ ப்ராப்ளம் இருந்தாலும் உங்ககிட்ட பேசுகிறப்போ அவங்க பெட்டராக ஃபீல் பண்ணுவாங்க, வார்மாக ஃபீல் பண்ணுவாங்க. ஐம் கெட்டிங் த வேர்ட் டிஷர்ட் அண்ட் ஷர்ட். நீங்கள் அண்ட் உங்கள் லவ்ட் ஒன் சேம் டிஷர்ட்,
சேம் ஷர்ட் வச்சுருக்கலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் அவங்களுக்கு ஷர்ட்ஸ் கிஃப்ட் பண்ணிக்கலாம், அவங்க உங்களுக்கு ஷர்ட்ஸ் கிஃப்ட் பண்ணியிருக்கலாம். ஷர்ட்ஸ், பிரிண்டட் ஷர்ட். நீங்கள் உங்கள் லவ்டு ஒன்னை மீட் பண்ணி ரொம்ப டேஸ், வீக்ஸ், இயர்ஸ், மந்த்ஸ் ஆகியிருக்கலாம். உங்கள் லவ்டு ஒன் உங்களை மீட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இவங்க லாங் டேர்ம் கமிட்மெண்ட்ஸ் தருவாங்களா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த பர்சன் லாங் டேர்ம் கமிட்மெண்ட்ஸ் தருவாங்க நியர்பை ஃப்யூச்சரில். ஏன் இவங்க நியர்பை ஃப்யூச்சரில் தராங்கன்னா இந்த பர்சன் வந்து நிறைய பிளான் பண்ணுறாங்க, நிறைய பிளானிங் இருக்குது அவங்க மைண்டில். உங்களுக்கும் நிறைய பிளானிங் இருக்கலாம். இந்த ரீடிங் ஃபுல்லாகவே என்னோடய எனர்ஜிஸ் எப்படி இருக்குன்னா, ட்ரை டு கனெக்ட் மை எனர்ஜி கைஸ். உங்கள் லவ்டு ஒன்னோட எனர்ஜிஸ் எப்படி எனக்கு கனெக்ட் ஆகுதுன்னா, தேர் ஆர் லாங்கிங் திஸ் பர்சன் மிஸ்ஸிங் யூ. They all miss you so much. Miss you very badly, guys. There is a deep connection between you and your partner. See this person crying for you. They are missing you, guys. That's it. உங்கள் loved one why இவ்வளோ சேடாக லோவாக இருக்காங்கன்னா, உங்ககிட்ட அவங்க ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவங்க லைஃப்பில் இப்போ என்ன போயிட்டுருக்கு, அவங்க ஃபீலிங்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல. தட்ஸ் வை தேர் ஆர் க்ரையிங், மேட், அப்செட். அவங்க உங்ககிட்ட ஷேர் பண்ண அவங்க பெட்டராக ஃபீல் பண்ணுவாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். தட்ஸ் வை இந்த பர்சன் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கான டைம் பீரியட் அவங்களுக்கு வரலை. ஸோ சேட். உங்கள் லவ்டு ஒன் அவங்கள ப்ளேம் பண்ணிக்கிறாங்க. தே வேர் டு ஸ்கேர் டு டெல் யூ த ட்ரூத். எஸ், ட்ரூத் சொல்கிறதுக்கு அவங்களுக்கு ரொம்பவே ஃபியராக இருக்குது. அவங்க ஓவர் திங்கிங் பண்ணிகிட்ருக்காங்க. வை மீன்ஸ் அவங்க உங்களை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலைன்னு, உங்களை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுன்னு நினைக்கிறாங்க. சப்போர்ட்டிங் ஈச் அதர். நீங்கள் உங்கள் லவ்டு ஒன்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுன்னு நினைக்கிறாங்க. நீங்கள் அவங்கள சப்போர்ட் பண்ணணுன்னு நினைக்கிறாங்க. உங்கள் லவ்டு ஒன் ட்ரூத் சீக்கிரமாகவே ரிவீல் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. யுவர் லவ்டு ஒன் ஃபீலிங் வெரி லோன்லி. ஹோல்டிங் யுவர் ஹேண்ட்ஸ், ஹை கான்டாக்ட், லேட் நைட் சேட்ஸ், கால். உங்கள் பர்சன் வந்து மிஸ் பண்ணுறாங்க. They want to hold your hand tightly. உங்கள் லவ்டு ஒன் அவங்க ஃபீலிங்ஸை உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. தேர் கோயிங் டு எக்ஸ்ப்ரெஸ் ஹவு மச் தேர் லவ் யூ, ஹவு மச் தேர் மிஸ் யூ. உங்கள் லவ்டு ஒன்னால் உங்களை ரீப்ளேஸ் பண்ண முடியல. அண்ட் தென் ஃபெமினைன் சேசர், மேஸ்குலின் ரன்னர். உங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆகுதோ நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எனக்கு இங்கே ஐ எம் கெட்டிங் சேசர் எனர்ஜி, ஃபெமினைன். ஆஃப்டர் திஸ் வீடியோ நீங்கள் சன்ஃப்ளவர்ஸ் பார்க்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. திஸ் இஸ் யுவர் சைன் ஃப்ரம் யூனிவர்ஸ், சன்ஃப்ளவர்ஸ். ஆல்ரெடி நீங்கள் சன்ஃப்ளவர்ஸ் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பீங்க. தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு இந்த வீடியோ ரெசனேட் ஆச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இப்போ பார்த்தது ஒரு ஜென்ரல் ப்ரெடிக்ஷன். டோன்ட் டேக் இட் பர்சனல். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. எனி கைண்ட் ஆஃப் பர்சனல் ரீடிங் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணலாம். நான் இல்லை, என்னோடய டீம்மேட்ஸ் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. டேக் கேர், பாய்.